திமுகவில் மிகப்பெரிய கூட்டணி கட்சிகள் இருந்தது. விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட், மதிமுக, ஐயுஎல், அதாவது இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் போன்ற பல்வேறு கட்சிகள். அதே போல அதிமுக பாத்தீங்கன்னா பல்வேறு கட்சிகள் இருந்தது. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா திமுக இருக்கக்கூடிய திமுகவில் இருந்த கூட்டணி கட்சிகள் அத்தனை பேருமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு தாவேகாவில போயிட்டு எல்லாமே இணைஞ்சிட்டாங்க. அந்த தாவேகால போய் இணைஞ்சது மட்டும் இல்லாமல் அமைச்சர் பதவிகளும் வாங்கிட்டாங்க. அப்போ நீங்க இதுல பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அதுல எந்த நீதி இல்ல, நேர்மை இல்ல, நாணயம் இல்ல, எதுவுமே இருக்காது. அதாவது பாத்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. இப்ப நீங்க தோத்தி விட்டியா, நாங்கள் அண்ணன் தம்பி போல நாங்கெல்லாம் இப்படி அப்படின்னு பேசுவார்கள். ஆனால் தேர்தல் முடிந்த பிறகு என்ன நடந்து பாத்தீங்கன்னா என்ன நடந்து கொண்டிருக்கிறது, என்ன நடந்தது அப்படின்னு நீங்க பார்க்கும் பொழுது திமுகவில் உடன்பிறப்புகளாக இருந்து ஒற்றுமையாக இருந்து செயல்பட்ட காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும், திருமா விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக இருக்கட்டும், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியாக இருக்கட்டும், மதிமுக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாருமே என்ன பண்ணீங்கன்னா இன்னைக்கு எல்லாரும் விட்டுட்டு விஜய் கட்சியில இணைஞ்சிட்டு அங்க அமைச்சர் பதவி வாங்கிட்டாங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா அரசியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல எந்த மனசாட்சியும் இல்ல, அண்ணன் தம்பி எதுவும் இல்ல, எந்த ஒற்றுமையும் இல்ல அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணமாக விளங்குகிறது. அதற்காக தான் நான் முன்கூட்டியே ஒரு பதிவில் சொல்லியிருப்பேன். நான் பாத்தீங்கன்னா 2022 நான் சொல்லியிருப்பேன், என்னுடைய ஆர்டிக்கல் எழுதியிருப்பேன் வெளிச்சம் பத்திரிகையில, கட்சிகள் அரசியல் கட்சிகள் எல்லாமே தேர்தலில் தனிச்சையாக நில்லுங்கள், ஏன் கூட்டணி வைத்துக் கொள்கிறீர்கள், கூட்டணி என்று ஒளிந்து கொள்ளார்கள். இப்ப பாத்தீங்கன்னா திமுக அதிமுக ரெண்டு கட்சிகள தான் ஓட்டு சதவீதமே இருக்கும். இப்போ திமுக ஒரு 30%, ஒரு 35% இருந்தால் அதிமுக அதே போல ஈக்குவலா தான் இருக்கும். இன்னைக்கு தாவேகா உள்ள வந்ததால இந்த ரெண்டு கட்சிகளுடைய வாக்கு சதவீதத்தை உடைச்சிட்டு தாவேகா ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்கிறது. ஆனால் இதர கட்சிகள் நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு பாத்தீங்கன்னா தனிச்சையாக யார் நின்றாலும் சரி ஒரு இடத்துலயும் டெபாசிட் கூட வாங்க மாட்டாங்க. எப்படி ஒரு இடத்துல கூட எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அதாவது தாவேகா, திமுக, அதிமுக இந்த மூன்று கட்சிகளை தவிர வேற எந்த கட்சிகளாக இருந்தாலும் சரி ஒரு இடத்துல கூட டெபாசிட் வாங்க மாட்டாங்க. ஆனால் கூட்டணி என்ற போர்வையில் ஒளிந்து கொண்டு கூட்டணிக்குள் இருந்து ஜெயித்து விட்டு என்னால் தான் ஜெயித்தது, நாங்கள் கூட்டணிக்குள் இருந்ததால் தான் திமுக வெற்றி பெற்றது, நாங்கள் கூட்டணிக்குள் இருந்ததால் தான் அதிமுக வெற்றி பெற்றது அப்படின்னு மார்த்தட்டி கொள்ளுவார்கள். ஆனால் எதுவுமே உண்மை இல்லை. அப்படி எல்லாருக்குமே உங்களுக்கு தைரியம் இருந்தால் இப்ப எப்படி இப்ப தாவேகா தனியாக நின்னுது, நாம் தமிழர் கட்சி சீமான் எப்போதும் தனியாக இருக்கிறார், அது போன்று எல்லா கட்சிகளும் தனியாக நில்லுங்கள். தேர்தலில் நீங்க வெற்றி பெற்று காட்டுங்கள். ஒரு இடத்துலயாவது யாராவது வெற்றி பெறுகிறீர்களா? பாத்தீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. மூணே கட்சி இருக்கும், அதிமுக, திமுக, தாவேகா. இந்த மூன்று கட்சிகள் தான் வெற்றி பெறும். அதை மிஞ்சி வேற எந்த கட்சியிலும் வெற்றி பெற முடியாது. இதுதான் உண்மை. இது உண்மைக்கு அப்பாற்பட்டதில்லை. நான் பேசுவது உண்மையை பேசுகிறேன். அவருடைய மனசாட்சிக்கு தெரியும். ஆனால் அரசியலில் இப்படிதான் இருக்க வேண்டும் என்பது இல்லை. எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் என்பதற்கு இந்த சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு பின்பாக நாம் நிறைய விஷயங்களை அப்படியே பார்த்து கொண்டே இருக்கிறோம். இதையெல்லாம் ஒரு புறம் இருக்க